ஹலோ ஹலோ, என்ன இன்னும் வரலையா? யாரப்பா ஃபோன் பேசுறது? நான் தான். நான் தானா? நான் தானே தெரியல, வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். இந்த வாய்ஸ் வச்சு யார் கண்டுபிடிப்பா? நான் தான் டோரோனே. இது டோராவா? டோரு. 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 என்ன டோரு? என்னன்னு இப்படி மறந்து விட்டிய? அதாவது டோரு இப்போதான் தூங்கி எந்திரிச்சிருக்கேன். எனக்கு வந்து இப்போதான் தூங்கி முடிச்சீங்களா? என்ன டோரு? சில்ட்ரன்ஸ் டைம் இருக்குனே 3 மணிக்கு. என்னது இருக்கு? சில்ட்ரன்ஸ் டைம். சில்ட்ரன்ஸ் டைமா? ஆமா, 3 மணிக்கு இருக்குல்லண்ணே. இன்னைக்குனே? ஆமா, இன்னைக்கு 3 மணிக்கு இருக்கோ? ஐயோ, என்ன நீங்க இப்ப தூங்கிட்டீங்க? சீக்கிரம் வாங்கண்ணே. இந்த ஒரே நிமிஷம் டோரு, கிளம்பி வந்துடுறேன். எனக்கு கோவப்படுத்தி பார்க்காதீங்க, சீக்கிரம் வாங்க. டோரு ஒரு 2 நிமிஷம், இல்லை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண டோரு, உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. என்ன இந்த அண்ணன் இன்னும் ஆளை காணுமே? வாரம் சொல்லிட்டு எங்க தான் போனார்னே தெரியலப்பா. டோரு 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 நெல்லு ஆரம்பிச்சிடுறாத. வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம் உங்களுக்கு? என்ன டோரு, வெயிட் பண்ண மாட்டியா டோரு? நீங்க இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னா என்னன்னே வெயிட் பண்ண முடியும்? சரி விடு, நம்ம இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சிருமானே? ஆரம்பிச்சிடும் டோரு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் என்னதுனே? ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஸ்டார்டிங் பிரேயர் இருக்குங்களே. ஸ்டார்டிங் பிரேயரா? ஆமா டோரு. யாருனே பண்ணுவாரா? அது எனக்கு தெரியல, வா வந்து பார்ப்போம். சரி வாங்க போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் படிக்க போகின்ற பாடல், கதை, வசனம் எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்களே பொறுப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்ன டோரு, ப்ரேயர் பண்ணிட்டீங்களானே? ப்ரே பண்ணிட்டேன். அடுத்து என்னதுனே? நீ தான் எல்லா வாரமும் சில்ட்ரன்ஸ் டைம் வருவல. ஆமா. அடுத்து என்ன நீயே சொல் பாப்போம். என்னது? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னவா என்னது? தலைப்புனே. என்ன தலைப்பு தெரியுமா இந்த வாரம்? தெரியலையே. யாரா உன்ட்ட சொன்னாங்களா? சொல்லலையே. என்ன தலைப்பு தெரியுமா? என்னதுனே? யூனிக்காய் மாத்துவார். யூனிக்கா மாத்துவாரா? ஆமா டோரு. எப்படினே? இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா பாரு, உனக்கே தெரியும். அப்படியானே? ஆமா டோரு. சரிண்ணே, அடுத்து என்னண்ணே பார்க்க போறோம்? அடுத்து வந்து சரி, நான் அப்பதே கேட்டேன், நீ எப்பயும் போல சில்ட்ரன்ஸ் டைம் வருவ. அடுத்து என்ன ப்ரோக்ராம் நீ சொல்லு. இப்படி கேட்டீங்கன்னா மறந்து போயிடுவேனே. அப்படி ஒழுங்கா சில்ட்ரன்ஸ் டைம் அட்டென்ட் பண்றது இல்லைன்னா? வாரம் வருவேனே. வருவ போயிருவ. இல்லனே. சரி நானே சொல்றேன். சொல்லுங்கண்ணே. அடுத்து வந்து ஆக்ஷன் சாங். ஆக்ஷன் சாங்? நான் வந்துட்டு. சரி, ஆக்ஷன் சாங் பாட போயிருவோமா? நீங்க டான்ஸ் ஆடுவீங்களானே? நான் ஆடல டோரு. என் கூட வந்து ஆடுங்கண்ணே. நீ வேணா இடையில போ, நான் வரலப்பா. கீழே இருந்து ஆடுவேனே, வாங்கினே என் கூட. வரல. நான் உங்களை தூக்கி ஆட வைக்கனே. ஆட வைப்பியா? ஆமாண்ணே, வாங்கண்ணே, போங்கண்ணே, வாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தாரணி, இன்னைக்கு என்ன தலைப்புன்னு உனக்கு தெரியுமா? யூனிக்கா மாச்சுவார் தானே? ஆமா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அக்கா யூனிக்கா வந்திருக்காங்களே. அட ஆமால்ல, நான் தானே அது. சரி குட்டீஸ், எல்லாரும் சேர்ந்து இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு படிப்போமா? கான்ஷியஸா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா ஜெயிக்கணும். யூனிக்கா மாறணும், யூனிவர்ஸ கலக்கணும். கான்ஷியஸா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா ஜெயிக்கணும். தீங்கு செய்ய மாட்டோம், தீமை நினைக்க மாட்டோம். கபடம் பேச மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம். தீங்கு செய்ய மாட்டோம், தீமை நினைக்க மாட்டோம். கபடம் பேச மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம். டவ போல இன்னசென்ட்டா இருப்போம், நாங்க சர்பன் போல வைஸ்ஃபுல்லாக நடப்போம். டவ போல இன்னசென்ட்டா இருப்போம், நாங்க சர்பன் போல வைஸ்ஃபுல்லாக நடப்போம். உலகம் போகும் போக்கில் நாங்க போக மாட்டோம், லைட் ஹவுஸா இருப்போம், லைம் லைட்டால் நடப்போம். உலகம் போகும் போக்கில்
இருப்போம் லைம் லைட்டில் நடப்போம் தீங்கு செய்ய மாட்டோம் தீமை நினைக்க மாட்டோம் கபடம் பேச மாட்டோம் காயப்படுத்த மாட்டோம் நாங்கள் தீங்கு செய்ய மாட்டோம் தீமை நினைக்க மாட்டோம் கபடம் பேச மாட்டோம் காயப்படுத்த மாட்டோம். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாங் சூப்பராக பாடினீங்க, அழகாக ஆக்ஷன் பண்ணீங்க. ஓகே குட்டீஸ், செகண்ட் சாங் போவோமா? செகண்ட் சாங் என்னன்னா ஸ்பெஷலானவன் நான் ஸ்பெஷலானவன். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? ஸ்பெஷலானவன் நான் ஸ்பெஷலானவன் ராஜா வீட்டு பிள்ளை நான் ஸ்பெஷலானவன் ஸ்பெஷலானவன் நான் ஸ்பெஷலானவன் ராஜா வீட்டு பிள்ளை நான் ஸ்பெஷலானவன். சைத்தானே ஹே சைத்தானே டச் பண்ணி பாருடா சைத்தானே ஹே சைத்தானே டச் பண்ணி பாருடா. எங்க வம்சம் ராஜவம்சம் எங்க வம்சம் ராஜவம்சம் என்ன தொட்டா சாத்தான் தும்சம் என்ன தொட்டா சாத்தான் தும்சம். ஸ்பெஷலானவன் நான் ஸ்பெஷலானவன் ராஜா வீட்டு பிள்ளை நான் ஸ்பெஷலானவன் ஸ்பெஷலானவன் நான் ஸ்பெஷலானவன் ஏசு ராஜா பிள்ளை நான் ஸ்பெஷலானவன். ஏனே என்ன டோரு? பாத்தியல்ல உங்களை என் கூட ஆட வச்சிட்டோம்ல. ஆமா டோரு, எனக்கு வேற அங்கே நிறைய வேலை இருந்துச்சு. ஏனே ஒரு நிமிஷம், ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா டோரு, அங்கே எங்கேயோ கேட்குது போல. ஏய் பக்கத்துல கேட்ட மாதிரி இருக்கனே. பக்கத்தில் இட மாதிரி இருக்கா? ஆமாண்ணே. சரி, நம்ம ஜெமீனன் ஏதாவது சவுண்ட் போட்டுட்டு இருப்பாங்க, அதை விடுங்க. அடுத்த ப்ரோக்ராம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அடுத்த ப்ரோக்ராம். சரிண்ணே சரிண்ணே. அடுத்து என்னென்ன பார்க்க போறோம்? அப்படி அடுத்து என்ன ப்ரோக்ராம்னா என்னதுண்ணே? மனப்பட வசனம் பார்க்க போறேனே. மனப்பாட வசனமா? ஆமாண்ணே, நானும் மனப்பாடம் படிச்சுட்டு தெரியுமாண்ணே. அப்படியாண்ணே? நீங்க படிப்பீங்களா? உங்க பிரெயின் ரொம்ப ஷார்ப்பானே. ஆமாண்ணே. நீங்க படிப்பீங்களா? எப்படிண்ணே? நான் படிச்சிருவேனே. மற்றவன உங்கள்கிட்ட கேட்பேனே நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு பார்க்கீங்களா? ஒரு அழகான ஒரு குட்டி வசனம் படிக்க போகிறோம். எல்லோரும் என் கூட சேர்ந்து படிக்கீங்களா? நான் சொல்ல சொல்லுங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். எரேமியா 1:5. இன்னொரு தடவை படிப்புமா? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். எரேமியா 1:5. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் படிச்சிட்டிங்களா? எல்லோரும் உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்ட்டு சொல்லுங்கள். பாய். ஏய் என்ன டோரு, வசனம் படிச்சிலானே? நீ படிச்சியா டோரு? நான் நான் தான் உன்ட்ட முதல்ல கேட்பேன். நான் சொல்லு, நான் வசனம் சொல்லு. 2 பேர் சார், ஒருத்தர். 1 2 3 டேக். என்ன டோரு, வசனம் படிச்சீங்களா? நான் படிச்சிட்டேன். நீ படிச்சியா? நான் நீ படிச்சிட்டேனே. படிச்சியா? ஆமாண்ணே. சொல்லு. அதுக்கப்புறம் எபேசியர். எபேசியரா? எபேசியர் 1:5. சரி, நீ விடு, அப்புறமா ஒன்று சொல்லு. நம்ம குட்டீஸ் வேற வெயிட் பண்ணுறாங்க. சரி, அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? அடுத்து வந்து உனக்கு பிடிச்ச என்னதுனே? உனக்கு பிடிச்ச ஒரு ட்ராமா பார்க்க போகிறோம். ட்ராமாவா? ஆமா டோரு. வாங்க பாட்டு ரசிக்கிறோமா? சரி போ. வாங்க. இவங்க தான் நம்ம கதையோட 5 ஸ்டார். என்ன 4 பேர் தான் இருக்காங்க பாக்கீங்களா? இந்த வந்துட்டார்ல மெயின் ஸ்டார். இவர் தான் இந்த டீமோட இன்னிசை மன்னன். பயங்கரமா கிட்டார் ரசிப்பாப்ல. இவர் தான் இந்த டீமோட பாடி பில்டர். இவரால தான் இந்த டீமே பாதுகாக்கப்படுது. இவர் தான் இந்த டீமோட ஃபோட்டோகிராஃபர். இவர் ஃபோட்டோ ஒவ்வொன்றும் அப்படி இருக்கும். இவர் நம்ம டீமில் அடுத்த ஆள். என்ன ஆடி ஆடி வராருன்னு பார்க்கலா? இவர் சும்மா இருந்தாலும் தூங்குவார். தூங்குறதான் வேலையாகவே வச்சுருக்காரு. இவர் தான் இந்த டீமில் முக்கிய புள்ளி. மெயின் ஸ்டாரே இவர் தான். இவர்கிட்ட என்ன தனித்துவம் இருக்குன்னு இவருக்கும் தெரில, பார்க்குற நம்மளுக்கும் தெரில.
என்ன தாளந்து இருக்குன்னு பிற நம்மகிட்ட சொல்லுவாரு. ஹலோ பாய்ஸ், சொல்லுங்க. நம்ம நிறைய ஊருக்கு போயாச்சு. ஆமா போயாச்சு. இன்னும் ஒரு சில ஊர்களை பார்க்கணும். ஆமா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும். வாங்க போவோம். போவோமா? போலாமே. வாங்க போலாம். இருங்க 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 இருங்க. என்னாச்சு? எந்த ஊருக்கு போகணும்? எந்த ஊருக்கு போகணும்? குமாரி மாமா. குமாரி. குமாரியா? குமாரி நம்ம தம்பி ஊருக்கு போவோம்ப்பா. தம்பியூர். தம்பியூர். எந்த ஊரு? எந்த ஊரு? டோலப்பூர். டோலப்பூரா? டோலப்பூர் 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 போவோமா? போலாம். நம்ம வண்டி போவோம். வழி தெரியுமா? நம்ம அவருக்கு தெரியும். நம்ம தம்பி இருக்காருப்பா. தம்பி இருக்காரு, வழி சொல்லுவாங்க. டோலப்பூர் டோலப்பூர். நண்பர்களே வாங்க. டோலப்பூர். டோலப்பூர் அந்த இருக்கு. இதானா? போட்டோ எடுங்க. வீடியோ. ராஜாவோட சேர்த்து எடு. ராஜா ராஜா. ராஜா. ரைட். போமா. சூப்பரா எடுங்க. அடுத்த நிறுத்தம் அமேசான் காடு. நண்பர்களே சொல்லு நண்பா. இப்போ நம்ம தான் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வந்திருக்கோம். ஆமாப்பா, பயங்கரமான காடு போல. பயங்கரமான காட்டு. ஒண்ணு இல்ல. பயப்பட நம்மட்ட யாரும் பயப்பட கூடாது. ஜிம்முக்கு போற பையன் இருக்கான். பாத்துக்கிட்டேன். நான் பாத்துக்கிட்டேன். இது சத்தம் கேட்கல. இல்ல ஆமா. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நம்ம பையன் புளிய வேட்டையாடிட்டோம். அவ்வளவுதான். புலி அங்க பறந்து போயிட்டு ஜிம்ல. இப்போ நண்பர்களோட சேர்ந்து ஒரு கேம்ப் ஃபயர். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்வோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அடுத்து ஒரு நல்ல பாட்டை ஓடுங்க. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. கண்டுன்னை அழைத்தவர் கரமசைப்பார் என்னை கைவிடாதிருப்பார். அடுத்து நம்ம எந்த ஊருக்கு போலாம்? அடுத்த ஊரை விடு. இப்போ இங்க போறதுக்கு ஒருத்தனை காணும் பாரு. யாரு? அந்த அவன் தான். அவனுங்க குட்டினுங்க. ஆமா, அவன் இந்த கேம்ப்ல நல்லா ஆடி முடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டான். ஃபயர்ல படுத்து கிடந்த அவனையா? ஆமாப்பா. பாட்டு வரும். ஒரு தூங்கு மூஞ்சி பையனா இருக்கான்ப்பா. தூங்குறதுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். வீட்டுக்கு போவோமா? வா. உங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? நானும் எல்லா இடத்துக்கும் டூர் போனேன். ஒருத்தன் நல்லா போட்டோ எடுக்கான், ஒருத்தன் நல்லா கிட்டார் வாசித்தான், ஒருத்தன் ஜிம்முக்கெல்லாம் போய் புளியெல்லாம் அடிச்சான், ஒருத்தன் என்னமா தூங்குதான். ஆனா நான் ஒரு திறமை கூட இல்லாம இருக்கனே. தனித்தன்மை அந்த ஒண்ணுமே இல்லையே. என்னடா வாழ்க்கை. மகனே மகனே எழுந்திரு எழுந்திரு. யாரு? நானே உன் பிதா. பிதாவா? யாரு? உன்னை படைச்சவர்ப்பா. ஆண்டவரே நீங்களா? ஆமா. சொல்லுங்க ஆண்டவரே. நீ ரொம்ப தனிமையா இருந்தன்னு ஃபீல் பண்ண? ஆமா ஆண்டவரே, நான் ரொம்ப கவலைப்பட்ட ஆண்டவரே. உனக்கு எந்த தாளந்தும் இல்லைன்னு நீ நினைக்கிறியா? ஆமா ஆண்டவரே. அப்படிதான் கிடையாது. அப்போ ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனையும் தனித்துவத்தோட படைச்சேன். அப்படி ஆண்டவரே. அப்போ என்ன எனக்கு என்ன தாளந்திருக்கப்பா? அந்த தாளந்து என்னன்னு நீ தான் தெரிஞ்சுக்கணும். நானா? அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணுமா? தினமும் பைபிள் வாசிக்கணும். தினமும் பைபிள் வாசிக்கணுமா? நீ தொடர்ந்து இதை பண்ணு. உன்னோட தனித்துவம் என்னன்னு நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். சரிப்பா சரிப்பா. ஆண்டவர் வர ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ப்ரேயர் பண்ணுதேன். ப்ரேயர் பண்ணி என் தாளந்து என்னன்னு கண்டுபிடிக்கேன்.
பிள்ளைகளா, நீங்களும் உங்கள்கிட்ட என்ன தாளந்து இருக்குன்னு தெரியாமல் இருக்கீங்களா? உங்கள்கிட்ட தனித்துவம் என்னன்னு தெரியாமல் இருக்கீங்களா? நீங்களும் தினமும் ஜெபிங்க, நீங்களும் தினமும் பைபிள் வாசிங்க. உங்களோட தனித்துவம் என்னன்னு நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். சரிண்ணே, என்ன டோரு? நீங்க என்னை விட்டுட்டு ஏரோப்ளேன்லாம் மறந்துருக்கீங்க. நானும் உனக்கு ஃபோன் அடித்தேன், என்ன நீங்க அடிக்கவே இல்லைண்ணே. உன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு இருந்துச்சு. என்னே போய் சொல்லாதீங்க, என்னை விட்டுட்டு பறந்துட்டீங்கண்ணே. போய் இல்லை சொல்லப்பா, நீயும் தூங்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டு. எனக்கும் ஆசையா இருக்குமே பறக்கிறதுக்கு. சரி, நம்ம ஜெவினன்ட்ட கேளு. இன்னொரு கூட்டு போ. நீங்க தானே நீங்க கூட்டு வாங்கினே. சரி, அப்புறமா நீ கூட்டு போறேன். இப்போ வந்து நம்ம இப்பயே கூட்டு வாங்க. சரி, இவன் இருக்கட்டும். என்ன கூட்டு வாங்கினே. பிள்ளைங்களா, நீங்களா சொல்லிங்க பிள்ளைங்களா, என்ன கூட்டு போக சொல்லி. சரி குட்டீஸ், அடுத்த என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? ஏனே கூட்டு வாங்கினே. ஒரு கூட்டு போறேன் விடு. நீ எப்போ கூட்டு போவீங்க சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நான் கூட்டு போறேன். கூட்டு போவேன். சரிண்ணே, கண்டிப்பாக கூட்டு போகிறேன். ரைட். அடுத்த என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? அடுத்ததானே தெரிலண்ணே. அடுத்து என்னதுண்ணே? உங்க பாட்டியை விட. பாட்டியை விடையா? உங்க பாட்டியை விட. பாட்டியை விட சூப்பரா எக்ஸலண்டா ஃபென்டாஸ்டிக்கா கதை சொல்ல போறாங்களா? கதை சொல்ல யாரா? கதை சொல்ல சொல்லுங்களே. கதை சொல்ல ஒரு அக்கா வராங்க. வராங்களா? வாங்க சீக்கிரம் போவோம். சரி, நீ கதையை நல்லா கவனிச்சுக்கோ. நான் வந்து கடைசியில் கொஸ்டின் கேட்பேன். கொஸ்டின் கேட்கண்டா, எனக்கு ஏரோப்ளேனில் கூட்டு போங்க. உன்னை கூட்டு போனா இதுதான் உனக்கு வந்து ஒரே வழி. சரி, நான் கண்டிப்பாக கவனிப்பேன். கவனிப்பியா? கண்டிப்பாக கவனிப்பேன். கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவியா? கண்டிப்பானே. வாங்க குட்டீஸ் போவோம். வாங்க சீக்கிரம் போவோனே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாரும் சூப்பரா வந்து உட்கார்ந்துருக்கீங்க போல. பைபிள் சம்பவம் கேட்கறதுக்கா? சரி, பைபிள் சம்பவம் கேட்போமா? யாருக்கெல்லாம் தாவீது ராஜா தெரியும்? கோலியாத்தை கொன்னாங்கல்ல, அவங்க தான். தாவீது ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு வரும்போது அவருடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வந்தோடனே அடுத்த ராஜாவா யாரை வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது சாலமோனை எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்களாம். சாலமோன் யார் தெரியுமா? தாவீது ராஜாவுடைய மகன் தான். சாலமோன் ராஜாவை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா சாலமோன் ராஜாவுக்கு ஒரே பயம், திடீர்னு ராஜாவான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. அவருடைய அப்பா தாவீது ராஜா அவ்வளோ நல்லா ஆட்சி செஞ்சாராம். உடனே சாலமோன் ராஜாவுக்கு நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னு ஒரே பயம். உடனே அவர் அந்த பயத்திலே போய் தூங்கிட்டு இருந்தாராம். தூங்கும்போது தேவன் அவருடைய கனவுல வந்து உனக்கு என்ன வேணும் கேளு, ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்டாங்களாம். சாலமோன் ராஜா எவ்வளோ பெரிய ராஜா, அவர் என்ன கேட்டிருப்பாரு நினைக்கீங்க? பெரிய பங்களா வேணும், கார் வேணும் அப்படியா நினைக்கீங்க? ஆனா சாலமோன் ராஜா அப்படி கேட்கல. சாலமோன் ராஜா கேட்டாங்களாம், எனக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தை வழி நடத்துறதுக்கான ஞானத்தை தாங்கன்னு கேட்டாங்களாம். உடனே தேவனுக்கு ஒரே ஷாக். என்னடா இவன், நான் என்கிட்ட அவன் அது வேணும், பேர் வேணும், புகழ் வேணும்னு கேட்பான்னு பார்த்தா இவன் என்கிட்ட ஞானத்தை கேட்குறானே அப்படின்ட்டு. உடனே தேவன் வந்து, சரி நான் உனக்கு நீ கேட்ட ஞானத்தையும் தாரேன், நீ கேளாததையும் நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. சாலமோன் ராஜா சிங்காசனத்துல அப்படி சூப்பரா வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரே சத்தம், அங்க ஒரே 2 பெண்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே சாலமோன் ராஜா, யார் அந்த பெண்கள், அவங்கள வர சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்கள வர சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அதுக்கு அந்த 2 பெண்களும் சொன்னாங்களாம், என்னோட குழந்தை இறந்துடுச்சு, அவ என்னோட குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு அவ குழந்தைன்னு சொல்றா, ஆனா அது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இன்னொரு பெண் சொன்னாலாம், இல்ல அது என்னுடைய குழந்தை, அவ குழந்தை தான் இறந்துச்சு அப்படின்னு சொன்னாலாம். உடனே சாலமோன் ராஜாக்கு ஒரே குழப்பம், என்னடா இது 2 பேரும் ஒரு குழந்தைய என் குழந்தைன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு. உடனே சாலமோன் ராஜா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மந்திரியை கூப்பிட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்களாம். உடனே குழந்தைய கையில வாங்கி அந்த கத்தியை வச்சு குழந்தைய 2ஆ வெட்டி 2 பேருக்கும் பாதி பாதி தாரேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதில் ஒரு பெண் சொன்னாலாம், சரி அப்போ நான் பாதி வச்சுக்கிறேன், அவள் பாதி வச்சுக்கிடட்டும் அப்படின்னாலாம். இன்னொரு பெண் வந்து அழுதுகிட்டு, இல்லை வேண்டாம், அந்த குழந்தை அவகிட்டே இருக்கட்டும், அந்த குழந்தை உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே சாலமோன் ராஜா அப்புறம் தான் யோசிச்சாங்களாம், அப்போ இந்த குழந்தை அந்த பெண்ணோடையது அப்படின்னு. உடனே அந்த குழந்தைய அந்த பெண்ணுடைய உண்மையான அம்மா கிட்ட
நீதி வழங்கினாங்களாம். உடனே இந்த நீதி வழங்கினதை அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். உடனே சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கறதுக்காக எங்கெல்லாமோ இருந்து நிறைய தேசத்துல இருந்து சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கறதுக்காக வந்தாங்களாம். எங்கெல்லாமோ இருந்து அவங்க ஞானத்தை பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த ஞானம் யாரால வந்தது? சாலமோன் ராஜா தேவன் கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு. அதனால தானே தேவன் சாலமோன் ராஜாவை யூனிக்காக மாற்றினாங்க. உங்களுக்கும் யூனிக்காக மாறணும்னு ஆசை இருக்கா? அப்போ நான் சொல்கிற 2 விஷயத்த பண்ணுறீங்களா? டெய்லி காலையில் எழுந்துச்சு பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவுடைய பேச்சுக்கு கீழ்படிங்க. அப்போ ஏசப்பா உங்களை யூனிக்காக மாற்றுவாங்க. ஓகேவா? பாய் குட்டீஸ். சொல்லிட்டு வரும் கதை வந்துச்சியா? கதை நல்ல சரி, கதை. உனக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்பேன் சரியா? கேளுங்கண்ணே. சரி, இது வந்து 2வது கொஸ்டின் கேட்குறேன். சொல்லுங்கண்ணே. 2வது கொஸ்டின் என்னன்னா, சொல்லுங்கண்ணே சீக்கிரம். இந்த கதையில யாரை பத்தி சொன்னாங்க? இந்த கதையில சாலமோன் ராஜா. கரெக்டா சொல்லிட்டு வரும். சும்மா அவனை கவனிச்சிருக்கலாம். சரி, இந்த கொஸ்டின் நீ கண்டிப்பா ஆன்சர் பண்ண மாட்டேன். கேளுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியா? கேளுங்கண்ணே. என்ன கொஸ்டின்னா, என்னதுண்ணே? சொல்லுங்கண்ணே. சாலமோனோட அப்பா யாரு? அப்பாவா? அப்பா யார்கிட்ட வரும்? ஏனே தெரியலையா? சொல்லவே இல்லைண்ணே. அவங்க சொல்லவே இல்லையா? அப்படியா? ஆ சரி, நல்லா கவனிச்சிருக்க. நானே சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணே. தாவீது ராஜா. அப்படியாண்ணே? அப்படிதான். இவங்க சொன்ன மாதிரி சொன்னாங்களாண்ணே? ஆமாம் ஒரு சொன்னாங்க. அவன் நான் தான் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ தூங்கிட்டே இருக்க. சரி ரைட்டு. அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? அடுத்தது என்ன தெரியாதுண்ணே எனக்கு. அதாவது டோரு எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு வரும். முடிஞ்சிட்டா? ஆமா டோரு. என்னண்ணே அதுக்குள்ளே முடிஞ்ச மாதிரி இருக்கு? ஆமா, நீ இடையில தூங்கி இருந்துச்சா? ஐயே கண்டுபிடிச்சிக்கலானே. ஆமா டோரு. சரிண்ணே. சரி, இப்போ லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. என்னதுண்ணே? நம்ம எண்டிங் ப்ரேயர் தான். பிரேயரானே? யாருனே பண்ணுவாரா? யார் வர தெரியுமா? யாரு? நீ தான். வேற யாரு? ஐயோ நானா? நீ தான் டோரு. நானா? நீ தான். வேற யாரு? நீங்க பண்ணுங்கண்ணே கூட சேர்ந்து. அப்படியே டோரு? ஆமாண்ணே. சரி, நான் கூட தான். இப்போ நீ தான் ப்ரேயர் பண்ணணும். சரிண்ணே. சரி, ப்ரேயர் பண்ணு. எல்லாரும் கண்ண முடிக்கங்க. நீ கையில கண்ண முடுங்கண்ணே. டோரு நீ கண்ண மூடணும். நீ கண்ண முடுங்க. நான் கண்ண மூடுறேன். எல்லாம் சொல்ல திருப்பி சொல்லுங்க. ஓகேவா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலையும் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. தந்ததுக்காக நன்றி. நாங்க இன்னைக்கு கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் எங்க வாழ்க்கையில அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலையும் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. நாங்க இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடல் வசனம் எல்லாமே எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீங்களே கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இதே போல வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரியா 3 மணிக்கு நம்ம HMAG சேனல்ல லாஸ்ட் டே இதே போல வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரியா 3 மணிக்கு நம்ம HMAG சேனல்ல சில்ட்ரன்ஸ் டே மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பெல் பட்டன் அழுத்தி விடுங்க, தட்டி விட்டுருங்க. ஓகே, பாய் குட்டீஸ்.